ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல 2022 ரிலீஸ் ஆன உதய் பிரகாஷ் டைரக்ஷன்ல நம்ம வினோத் பிரபாகர், அமிதா, சரண்ராஜ் இன்னும் நிறைய பேர் நடிச்ச வரதா இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு அம்மா மகன் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னோட மகனை கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. அப்பா யாருன்னு தெரியுதுல பையனுக்கு. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா வந்து டிசி, அதாவது டெபுட்டி கமிஷனர், அவர் தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து பழி வாங்கணும், அம்மாவை விட்டுட்டு போயிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கதாநாயகன் களத்தில் இறங்குறாரு. அதே டைம்ல அந்த டிசிஆ இருக்கிற அவங்க அப்பாவாகிய சரண்ராஜ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு லோக்கல் எம்எல்ஏ கிட்ட வந்து ஒரு வம்பெடுத்து அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அந்த எம்எல்ஏவும் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசிஆ இருக்கிற சரண்ராஜை வந்து பழி தீர்த்தாங்களா இல்லையா, பிறகு நடந்த உண்மைகள் என்ன அப்படின்னு மொத்தமா விவரிக்கிறது தான் இந்த வரதா படத்தினுடைய மொத்த ஸ்டோரியே. இவ்வளவுதான். இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ற மாப்பிள்ளை வந்து அடிச்சு தும்சம் பண்ணுவாரு நம்ம ஹீரோ. அப்பவே கதை நம்மளுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். என்னன்னா, அவங்க அம்மாவை விட்டுட்டு அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படிங்கறதா அந்த ஸ்டோரியா போயிட்டு இருக்கும். ஆனா அம்மாவை கேட்கும் போது அவரு தான்ப்பா உன் அப்பான்னு சொல்லிடுறாங்க. அதனாலயே பையனுக்கு வந்து அப்பா மேல மிகுந்த வெறுப்பு வந்துருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹீரோயினையும் சந்திக்கிறாரு. அப்புறம் டூயட்டு, லவ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவை பழிவாங்கிற விஷயம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஆவரேஜ் டிராமா, ஒரு ஃபேமிலி டிராமானா எப்படி இருக்கும், ஒரு ஆவரேஜா, ஒரு பிலோ ஆவரேஜா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்கு. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு சுறுசுறுப்பா கொண்டு போனா கூட கடைசியில கொண்டு போய் நம்மளுக்கு எதிர்பார்த்த முடிவு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இது கன்னடத்துல ஓகே, தமிழ்ல இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும் அப்படிங்கறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே அவங்க கேட்பாரு, டிசி தான் என்னோட அப்பாவா, அதாவது டெபுட்டி கமிஷனரா இருக்கிற அவர் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க அம்மா வந்து ஆமான்னு சொல்லிடும். அப்பவே அந்த பையன்கிட்ட அதை வந்து உங்க அப்பா இல்ல, நம்மளோட கார்டியன் தான் அவரு, உங்க அப்பா வந்து ஒரு மோசமான ஆளா, அவர் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்பயே அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா இந்த படம் எடுத்துக்க வேண்டிய வேலையே இல்லை, அப்பயே அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆமாப்பா அவர் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா கதைக்காக அப்படி சொல்லி கொண்டு போய் கடைசியில கதையை முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை வந்து நீங்க பார்க்க முடிஞ்ச ஒரு டைம் பாருங்க, டைம் கிடைச்சா பாருங்க. ஒன்னும் ரொம்ப பிரமாதமான படம், ரொம்ப பாத்தி ஆகணுங்கிறதால இல்ல, டைம் கிடைச்சா பாருங்க. டைம் எடுத்து பார்க்காதீங்க, டைம் கிடைச்சா பாருங்க. தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு 45 to 50 மார்க் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. லிப் சிங்கிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ.